Hi students, welcome to Guide Teacher YouTube channel. நம்ம இன்னைக்கு exercise 1.1ல இருக்க 7th sum பார்க்கலாம். Let a is equal to the set of all natural numbers less than 8. a ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? Set of all natural numbers less than 8. 8க்கு கீழே இருக்க எல்லா natural numbersம் a ஓட வேல்யூஸ்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 8க்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் எழுதிக்கணும். எழுதலாமா? 1 2 3 4 5 6 7. இதுதான் ஏயோட வேல்யூ. 8 வரக்கூடாது, ஏன்னா லெஸ் தென் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8ஐ விட கம்மியாக இருக்கிறது 7. ஸோ 7ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? The set of all prime numbers less than 8. 8க்குள்ள இருக்க prime numbers எழுதணும். எழுதலாமா? 2 3 5 7. இதெல்லாம் 8க்குள்ள இருக்க prime numbersோட வேல்யூ. எனக்கு prime numbers எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரியாதுன்னு சொல்றவங்க யாரா இருந்தீங்கன்னா தனியாக நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? The set of even prime number. அதாவது ப்ரைம் நம்பர்ஸில் எந்த நம்பர் ஈவன் நம்பரோ அதுதான் சியோட வேல்யூ. ப்ரைம் நம்பர்ஸில் ஒரே ஒரு வேல்யூ தான் ஈவன் நம்பரில் இருக்கும், அது வந்து 2. ஸோ நம்ம ஏ பி சி மூணோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஏ இன்டர்செக்ட் பி. ஏயோட வேல்யூஸ் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்டர்செக்ட் பியோட வேல்யூஸ் என்ன? 2, 3, 5, 7. இப்போ ரெண்டுலேயும் என்ன வேல்யூஸ் காமனாக இருக்கோ அதான் எழுதணும். ஏன்னா இன்டர்செக்ஷன்னா காமனான வேல்யூஸ் மட்டும்தான் எழுதணும். ரெண்டு செட்லேயும் என்ன காமனாக இருக்குது? 2, 3, 5, 7. இந்த 4 வேல்யூஸ் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். ஏ இன்டர்செக்ட் பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? ஏ இன்டர்செக்ட் பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் 2 கூட நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. அப்போ ஏ இன்டர்செக்ட் பி கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணோம். ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? ஏ என்ன? 1 2 3 4 5 6 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. சியோட வேல்யூ ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு எந்த செட்டும் வரைய தேவையில்லை, டைரெக்டாகவே நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாம். ரிலேட் பண்ணி எழுதலாமா? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 அண்ட் 7, 2. நம்மளுக்கு ஏ கிராஸ் சியோட வேல்யூ கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சியோட வேல்யூ எழுதலாமா? பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 கிராஸ் சியோட வேல்யூ 2. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாமா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. நம்ம பி கிராஸ் சியோட வேல்யூவும் எழுதிட்டோம். இப்போ இது ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போது ஏ கிராஸ் சி இன்டர்செக்ட் பி கிராஸ் சியோட வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் இருக்க காமனான வேல்யூஸ் மட்டும் எழுத போகிறோம். இங்கே 1, 2 இருக்குது. செகண்ட் செட்டில் 1, 2 இல்லை. இங்கே 2, 2 இருக்குது. இங்கே 2, 2 இருக்குது. அப்போது எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3, 2 இங்கேயும் 3, 2 இருக்குது. அந்த வேல்யூ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டில் 4, 2 இருக்குது. செகண்ட் செட்டில் இல்லை, ஸோ அது எழுத முடியாது. தென் 5, 2 இருக்குது. இங்கேயும் 5, 2 இருக்குது. ஸோ 5, 2. 6, 2 செகண்ட் செட்டில் இல்லை. 7, 2 இங்கே செகண்ட் செட்டில் இருக்குது. ஸோ 7, 2. இது
A cross C intersect B cross C ஓட வேல்யூ. அப்போ ஈக்குவேஷன் 2 ஓட வேல்யூ. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 ஓட வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ எழுதிக்கலாம் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS. And கூடவே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம் A intersect B cross C is equal to A cross C intersect B cross C. அப்போ LHS is equal to RHS, hence proved. Next, 7th sumல second equation நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? A cross B minus C is equal to A cross B minus A cross C. இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம். ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHSல என்ன கொடுத்துருக்காங்க? A cross B minus C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ சால்வ் பண்ணலாமா? B minus C is equal to Bயோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7 minus Cயோட வேல்யூ 2. இப்போது இந்த ரெண்டு செட்லேயும் எந்த நம்பர் காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடணும். இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் தான் B மைனஸ் சியோட வேல்யூ. அப்போது 3, 5, 7 இதுதான் B மைனஸ் சியோட வேல்யூ. இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாமா? A cross B minus C is equal to Aயோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B minus Cயோட வேல்யூ 3, 5, 7. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாமா? இந்த மாதிரி வேல்யூஸ் அதிகமாக இருக்கும் போது நம்ம செட் யூஸ் பண்ணோம்னா நம்ம ரிலேட் பண்ணி எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வேல்யூஸ் போடுறதுக்கு 2 செட் வரைஞ்சிக்கோங்க. A இது வந்து B மைனஸ் சி. ஏயோட வேல்யூஸ் என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7. B மைனஸ் சியோட வேல்யூ 3, 5, 7. இப்போ இந்த 1, 3, 5, 7 3 நம்பர் கூடயும் ரிலேட் பண்ணி எழுதலாம். 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட்டு 2, 3, 4, 5ன்னு எல்லா நம்பரையும் நம்ம இது கூட ரிலேட் பண்ணி எழுதணும். நம்பர்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்கனால நான் ஃபாஸ்ட்டாக எழுதுகிறேன். 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 3, 3, 5, 3, 7. Next 4 ரிலேட் பண்ணி எழுதணும். 4, 3, 4, 5, 4, 7. Next 5 ரிலேட் பண்ணி எழுதலாம். 5, 3, 5, 5, 5, 7. 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் ஃபைனலாக 7 3 நம்பர் கூட ரிலேட் பண்ணி எழுதணும். 7, 3, 7, 5, 7, 7. இப்போது நம்ம ஈக்குவேஷன் 1 ஃபைண்ட் பண்ணிட்டோம். அதாவது எல்ஹெச்எஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ என்ன? A cross B minus A cross C. ஃபஸ்ட்டு A cross B யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? A யோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B யோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி எழுதலாமா? A, B 1, 2, 3, 4, 5, 6, 7. பியோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போது இதில் இருக்க எல்லா வேல்யூஸையும் நம்ம ஆஸ் யூஷுவல் ரிலேட் பண்ணி எழுதலாம். நான் நிறைய டைம் வந்துட்டு எப்படி ரிலேட் பண்ணி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போகிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஒரு வேல்யூவும் சொல்லி எழுதணும்னா வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாக போகும். ஸோ நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக எழுதுறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அதாவது இந்த 1 வந்து பி செட்டில் இருக்க எல்லா வேல்யூஸ் கூட ரிலேட் பண்ணி எழுதியிருக்கேன். அதே மாதிரி ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ரிலேட் பண்ணி எழுத போகிறேன். 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 2, 3, 3, 3, 5, 3, 7.
4, 2, 4, 3, 4, 5, 4, 7. Next 5, 2, 5, 3, 5, 5, 7. Next 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. Next final 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. A cross B ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும். A ஓட வேல்யூஸ் எழுதிக்கலாம், C ஓட வேல்யூஸ் எழுதியாச்சு. இப்போ ரிலேட் பண்ணி எழுதலாம். இதுக்கு நம்ம செட் வரைய தேவையில்லை, ஏன்னா செகண்ட் செட்டில் ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா நம்பர்ஸையும் 2 கூட ரிலேட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ எழுதலாமா? 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. நம்ம A cross C ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம A cross B மைனஸ் A cross C ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இப்போ நம்ம A cross B மைனஸ் A cross C ஓட வேல்யூஸ் எழுதியிருக்கேன். வேல்யூஸ் ரொம்ப லென்த்தாக போகுதுங்கிறதுக்காக நான் முன்னாடியே எழுதி வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட்டில் பார்த்தீங்கன்னா A cross B ஓட வேல்யூஸ் இருக்குது மைனஸ் இந்த செகண்ட் செட்டில் A cross C ஓட வேல்யூஸ் இருக்குது. நம்ம இதிலிருந்து எப்படி வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்க வேல்யூஸை கேன்சல் பண்ணிடணும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? பாருங்க, இங்கே செகண்ட் செட் எடுத்துக்கோங்க, ஏன்னா செகண்ட் செட்டில் வேல்யூஸ் கம்மியாக இருக்கனால அந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க வேல்யூஸை கேன்சல் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்குது? 1, 2 இருக்குது. ஸோ 1, 2 கேன்சல், 2, 2வா 2, 2 கேன்சல், 3, 2 கேன்சல். நெக்ஸ்ட்டு இங்கே 4, 2 இருக்குது, அது கேன்சல். 5, 2, 6, 2, தென் 7, 2. இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 வேல்யூஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் தான் எழுதியிருக்கேன். பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5 அந்த மாதிரி ரிமைனிங் இருக்க வேல்யூஸ்லாம் எழுதியாச்சு. அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் இருக்க வேல்யூ ஈக்குவேஷன் 2ல் இருக்க வேல்யூவும் சேமாக இருக்குது. ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலாக இருக்கனால இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS and கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. A cross B minus C is equal to A cross B minus A cross C, hence proved. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம காயு டீச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.